Hello students, welcome to Penguin Tutorial Tamil and நம்ம சேனலுக்கு புதுசா வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம வீரையில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃபயர் மெட்டீரியல் சரியா. ஸோ அந்த ஃபயர் எங்கே இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கலாம் சரியா. ஸோ அந்த ஃபயரை நான் வந்து கேண்டிலில் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தர போகிறேன் சரிங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மங்களகரமாக ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஒன்று கேண்டில் ஃபோக்கஸ், இன்னொன்று ரூம் தான், சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஜஸ்ட் சீன் தான் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கு அண்ட் சின்னதாக ஒரு ஸ்டேட்டிவ் இருக்கு அண்ட் ஒரு சின்ன டேபிள் இருக்கு, பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கு அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பக்காவாக நான் கொடுத்து தான் வச்சிருக்கேன் சரிங்களா. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டர் எடுத்து பார்க்கலாம். ஸோ ரெண்டரில் போய் ஸ்டார்ட் இன்ட்ராக்டிவ் போட்டுருவோம். ஸோ இன்ட்ராக்டிவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டர் தெரியுது ஓகேவா. எனக்கு என்ன ஆகுது, ரெண்டர் வந்து விசிபிள் ஆகுது. பட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, லைட்டிங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஃபயர் மெட்டீரியலில் இங்கே தான் கொண்டு வைக்க போகிறேன் சரிங்களா. இந்த ஃபயர் மெட்டீரியல் இங்கே தான் கொண்டு வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த சீனுக்கு இது ஓகே தான். ஏன்னா ஃபயர் மெட்டீரியல் இருந்து தீ எப்படியும் வெளிச்சத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பாக. அந்த வெளிச்சம் எனக்கு படும்போது இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ ஃபயர் மெட்டீரியல் ஓகேவா, ஃபயர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இது எல்லாத்தையும் இன்னர் செலெக்ஷன் கொடுத்து ஹைட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா. ஸோ ஹைட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ எனக்கு என்ன ஆகுன்னா இந்த மெழுகுவர்த்தியில் திரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் வந்து என்ன பண்ணணும், தீயை ஏற்றி வைக்கணும், அதாவது விளக்கேற்றி வைக்கணும் ஓகேவா. ஸோ ஏற்றி வச்சிருவோம் சரிங்களா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிளை போடுறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஓகே தான், இந்த அளவுக்கு இருக்கட்டும் சரியா. இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குரூப் பண்ணிடுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்கெட்சப்பாக இருக்கட்டும் 3ds மேக்ஸாக இருக்கட்டும் அதை வந்து குரூப் பண்ணணும் சரியா. 3ds மேக்ஸ் லேயரில் போட்டு பண்ணுவாங்க, இதை வந்து நீங்கள் குரூப் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு சரி. ஆனால் நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது ஈஸியாக எடிட் பண்ணலாம், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைட்டை கொண்டு வரணும். ஸோ அது என்ன லைட்டாக இருக்குல்ல, இங்கே பாருங்க ரெக்டாங்கிள் இருக்குது, ஸ்பேர் இருக்குது, கோன் லைட் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஆம்பியன் லைட்டு, இது வந்து ஓம்னி லைட்டு, இங்கே ஆம்பியன் லைட்டுன்னு 3ds மேக்ஸில் சொல்லுவோம் அண்ட் டோம் லைட்டு மெஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த லைட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். ஸோ நமக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் லைட்டு, எனக்கு லைட் மெட்டீரியலாகவே வேணும், அதாவது எமிசிவ் சரியா. ஸோ இந்த எமிசிவ் லைட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த எமிசிவ் மெட்டீரியலுக்கு இந்த பார்த்தீங்களா இருக்கு, இந்த மெட்டீரியல் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டு விட்றேன் சரிங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் எல்ஐஜிஹெச்டி கேண்டில் லைட்னு போட்டு வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ இதை நான் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும் இங்கே. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேராமீட்டரில் கேண்டில் லைட் வந்து அந்த ஃபயர் எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி பிரகாசமாக இருக்குமா. ஸோ அதை நான் இங்கே கொண்டு வரணும், ஐ மீன் ஃப்ளேம், அந்த சுடர் எனக்கு வேணும். ஸோ அந்த ஃப்ளேமை நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு கலர், இதுக்கு நேராக டெக்ஸ்சர் ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பிட் மேப்பை எடுத்துக்கோங்க. ஸோ பிட் மேப் எடுத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் ஃப்ளேம் லைட்டு ஃப்ளேம் ஒப்பாசிட்டி ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளேம் லைட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இனி நான் இதை பின்னாடி விட்டுடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ எனக்கு வந்து அந்த ஃப்ளேமோட டெக்ஸ்சர், அதாவது பிட் மேப் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணி இந்த பார்த்தீங்களா இருக்குது, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணோமா, ஓகே பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ பட் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்கேல் கம்மி பண்ணணும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கேலை கம்மி பண்ணுறேன். ஸோ ஸ்கேலை கம்மி பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு 10 கொடுப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுப்போம் பார்த்தீங்களா வந்துருச்சு. பட் இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்சரில் போய் பொசிஷன் எடுத்துக்கிறேன். பொசிஷன் எடுத்து பண்ணும்போது இன்னமும்
நல்லா தான் இருக்கும். ஓகே. இதை லைட்டாக ஸ்கேல் பண்ணுமா? இதை லைட்டாக ஸ்கேல் பண்ணி ஓகே. ரைட் கிளிக் பண்ணி இனி வந்து டன் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இனி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நேராக இங்கே கொண்டு வைக்க போகிறேன். ஸோ அதாவது நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு எமிஷன் ரேட்டில் கொடுத்துருக்கோம். கொடுத்து இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்படியே மூவ் பண்ணி காப்பியோ மூவ் பண்ணுங்க. எடுத்து இங்கே வைங்க. பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வச்சாச்சு. பட் அது இந்த சைடு பார்த்துருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை ஸோ லைட்டை இங்கே நீக்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிடுங்க. சரியா? அந்த பாயிண்டில் வச்சே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே. இப்படி இருக்கட்டும். சரிங்களா? பட் ரொம்ப பெருசாக இருக்குது. மெழுகுவர்த்தியை விட அதில் ஏற்றுற தீபம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வேற ஒன்றும் பண்ணணும். அப்படியே ஸ்கேல் பண்ணுங்க. இது ஓகேவா? இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஏரியாவில் கொண்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபைனலில் சொல்கிறேன். ஓகேவா? டோன்ட் ஃபீல். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்? ஓகே. பண்ணியாச்சா? இனி என்ன பண்ணிக்க போகிறேன் தெரியுமா? கேண்டிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டர் எடுப்போம். ஸோ இந்த வாட்டி நான் இதை மட்டும் ரீஜன் ரெண்டர் கொடுத்து இதை மட்டும் தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்து இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, லைட் எரியுது. கூடவே நான் கொடுத்த அந்த பிட் மேப்பு, அந்த ஃப்ளேமோட மேப்பும் தெரியுது. பட் இந்த மாதிரி தான் லைட் இருக்குமா? பாருங்களேன். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே தெரியுது. எனக்கு அப்படி தெரியக்கூடாது. இந்த சென்டரில் இருக்கிற லைட்டு மட்டும் தான் எனக்கு தெரியணும், விசிபிள் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் ஸ்லாட்ல போய் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணி பிட் மேப் எடுத்துக்கோங்க. அதுல இந்த ஒப்பாசிட்டி மேப்பை ஆட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஆட் பண்ணி விட்டுக்கிட்டு திரும்பவும் பின்னாடி வாங்க. வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி அப்ளை இருக்கும். நம்ம வந்து அப்ளை டு செலெக்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு எடுத்து பார்ப்போமா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது தெரியுது. அதாவது அந்த ஃபயர் அப்படியே தெரியுது. ஆனா இன்வெர்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஸோ இன்வெர்ட் ஆனதுனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இன்வெர்ட் பண்ணி விடணும் திரும்ப. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நம்ம டிரான்ஸ்பரன்சி ஒன்று கொடுத்தோம் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேலை இந்த கலர் ஸ்பேஸை ரெண்டரிங் ஸ்பேஸாக மாற்றுங்க. மாற்றிக்கிட்டு டெக்ஸ்சர் பிளேஸ்மெண்ட்டா கலர் மேனிப்புலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை இன்வெர்ட் டெக்ஸ்சர் கொடுத்து விட்டீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்துருச்சு. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தெரியுது. ஃபயர் எஃபெக்ட் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. பட் வந்து அந்த ஒரு ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டில் லைட்டோட இன்டென்சிட்டியை ஒரு 3 வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா? ஒரு 4 வச்சுப்போமா? 4 வச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கு. பட் இன்னமும் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒன்று குறையுது. என்ன குறையுது? இப்போ நம்ம வந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறோம். எதுக்கு ஏற்றி வைக்கிறோம்? அதோட அதுல இருந்து நான் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு வந்து வெளிச்சம் தேவை, அதனாலதான் நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறேன்ட்டு. இங்க லைட் எரியுது. ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதாவது அந்த நெருப்பு எரியுது, அழகா தான் தெரியுது. பட் அதோட வெளிச்சம் எனக்கு இங்க ஸ்ப்ரெட் ஆகலையே. சொல்றது புரியுதா? இங்க பாருங்களேன். பாத்தீங்களா? இங்க எதுவுமே அந்த அந்த வெளிச்சம் படலை. வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்குது. வெளிச்சம் பட்டாதான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு பக்கத்துல இந்த பார்த்தீங்களா இருக்கு ஆம்பியன் லைட். அதாவது 3ds மேக்ஸ்ல ஆம்பியன் சொல்லுவோம், இங்க ஓம்னின்னு சொல்லுவோம். ஸோ இதை எடுத்து இங்க வைங்க. இதில் கிளிக் பண்ணுங்க. பட் லைட் ரொம்ப பெருசா இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை செலக்ட் பண்ணி அப்படியே ஸ்கேல் பண்ணி விட்டுருங்க. அப்படியே லைட்டா சின்னதாக தான் இருக்கணும், ரொம்ப குட்டியா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது கூட அதிகம் தான். ஓகே. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த லைட்டை எடுத்து இங்க வைக்கிறேன். இன்னும் ரொம்ப பெருசா போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடாது. சின்னது பண்ணுங்க. அங்க போய் கூட ரேடியஸை கம்மி பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணாலும் நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே. ஸோ இதை லைட்டா மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? இன்னமும் கம்மி பண்ணும். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் லைட் வைப்பேன். இப்போ ரொம்ப ரொம்ப அந்த ப்ளீச் அடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ரெண்டு எடுத்து பார்க்கலாமா?
ஓகே. செட்டிங்ஸ் எடுத்து ரெண்டர்ல போய் ஸ்டார்ட் இன்டராக்டிவ் ரெண்டர். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஓம்னி லைட்டை வச்ச உடனே எனக்கு அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அதோட இன்டென்சிட்டி அப்படியே இருக்கட்டும். அதோட ஷேடோ ரேடியஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஷேடோஸை ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும்? ஷேடோஸ் ஆஃப் பண்ணா இது மொத்தமா வந்து எரியுது. பட் இது நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா, இந்த லைட்டு இங்க எல்லாம் வைப்பேன். அப்போ ஒரு லைட்டுக்கு இவ்வளோ பிரைட்னஸ் அப்படின்னா ரொம்ப இதாகிரும். அப்போ நான் என்ன பண்ணிடலாம், ஸ்பெக்லர் ஆஃப் பண்ணி விட்டா நல்லா இருக்காது. ஓகே, ஷேடோ ரேடியஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 3 ஆச்சுக்கிறேன். ஓகே, 3 ஆச்சுக்கிட்டேன்னா, ஸோ அதோட இன்டென்சிட்டி வேல்யூ 1000 இருக்குது, ரொம்ப தேவையில்லை, ஒரு 600 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, 600 கொடுத்தாச்சு. யூனிட்டும் அப்படியே இருக்கட்டும். அண்டு இதில் போய், அதாவது கேண்டில் லைட் அப்படின்னாலே மஞ்சள் கலரில் தான் இருக்கும், நெருப்புனாலே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஓம்னி லைட்டை இங்கே போய் கேண்டில் லைட்டாக மாற்றி விட்டுட்டேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட பிரகாசமாக தெரியுது. ஸோ ஓம்னி லைட்டோட இன்டென்சிட்டி இங்கே கூட கம்மி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஒன்றில் இருக்கட்டும். சரியா? தேவைன்னா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறேன். பாருங்க, இதையும் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு இதையும் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் வைக்க போகிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா? இங்கே வைங்க. அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி இங்கே வைங்க. ஸோ ஸ்கேல் முன்ன பின்னால நாம வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் ரொம்ப டீப்பாக போக விரும்புகிறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன். அடுத்தது இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கிட்டு வைப்போம். ஓகே, இப்போ போய் பார்ப்போம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு. ஓகே, பரவாயில்ல. ஜஸ்ட் ரெண்டர் எடுத்தால் தான் தெரியும் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. ஓகே, அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரெண்டர் எடுப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, நல்லா தான் வந்துருச்சு. அண்ட் இந்த லைட் மிக்ஸில் போனால் தான் தெரியும். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டால் வரல. ஓகே, இதே மாற்றிடும். ஸோ எல்லாத்தையும் கேண்டில் லைட்டோட எஃபெக்டாக மாற்றி விட்டுருங்க. சரிங்களா? இதே மாற்றிடுங்க. இது ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு லைட்டுக்கு நம்ம வந்து கொடுத்து பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த ரியல் டைமான ஒரு எஃபெக்ட் வந்துருச்சுல. இன்னும் நம்ம இதில் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேண்டில் லைட் இப்போ வந்து ஓகே அப்படியே இருக்கட்டும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகுறது தெரியணும். ஓகேவா? ஸோ செல்ஃப் இலுமினேஷனோட வேல்யூ 0.5 வச்சுப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ளூம் தெரியணும் எனக்கு. அதாவது பிரகாசமற்ற பார்த்தீங்களா, அந்த ஜுவாலின்னு சொல்லுங்க, சுற்றி தெரியணும். ஸோ அதுக்காக இந்த லென்ஸ் எஃபெக்ட்ல போய் அந்த ப்ளூம் ஆன் பண்ணி விட்டுறேன். சரி, ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இன்டென்சிட்டி வேல்யூ ஒரு 15 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா? ஸோ அந்த 15 கொடுக்கும்போது எனக்கு அந்த பிரகாசமாக எரியறது தெரியுது. பட் இது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 கொடுப்போம். ஒரு 10 கொடுத்தாச்சு. அண்ட் இந்த சைஸை வந்து ஒரு 25க்கு கொடுத்துக்கிறேன். அப்போ இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். அது வேற ரெண்டரை. இப்போ இதை ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரியல் டைமாக ஒரு கேண்டில் லைட் ஆன் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் கொஞ்சம் கூட நம்ம சைடில் வந்து இது பார்த்துக்கலாம். இனி நான் மொத்தமாக எடுக்கட்டுமா? மொத்தமாக எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹோல் இதையும் எடுக்கிறேன் நான். ஓகே, பரவாயில்ல, வந்துடுச்சு. அண்ட் இந்த சைடில் ஏதாச்சும் ரெக்டாங்கிள் லைட் ஒரு 2 கொடுத்தா நல்லா இருக்குமா? இல்லை, அது அப்படியே இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் இந்த கேண்டில் லைட்டோட அந்த சுடர் வந்து கரெக்டாக தெரியுது. கரெக்டுங்களா? அண்டு ஓகே, பரவாயில்ல. வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு. பட் அக்கார்டிங் டு மீ எனக்கு வந்து ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிடுச்சு. வேறு ஏதாச்சும் பண்ணி பார்ப்போமா? ஆம்னி லைட்டோட இன்டென்சிட்டி ஆல் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கொடுக்கட்டுமா?
அது அப்படியே இருக்கட்டும். இதுவே போதும் சரியா? நான் ரொம்ப பண்ணேன்னு வைங்க, இதுல வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து எல்லாமே சேர்ந்து வந்து கூடிரும். சரியா? எக்ஸ்போஷர் கூடிச்சுன்னா சீன் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதுவே பரவால்ல. நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, எப்பவும் சொல்ற அதே ராமாயணம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். சரியா? ஸ்கெட்சப்ல நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கெட்சப்பா இருக்கட்டும், 3ds மேக்ஸ், லூமியான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க யாருக்கு கீழயும் வேலை பார்க்க வேண்டாம். சரியா? நீங்க உங்கள நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. பாய்.